எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசம்பிள் ஆயிருக்கும். முழுசா அசம்பிள் ஆயிருக்கும் அப்படின்னாலே ஏதாவது காரணத்தோட தான் இருக்கும். கிரிக்கெட்டுக்கோ சினிமாக்கோ இல்லை, இன்னைக்கு சாப்பாட்டுக்காக அசம்பிள் ஆயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எபிசோடு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. உங்களுடைய மிகப்பெரிய பேர் ஆதரவால நீங்க எல்லாம் சேர்ந்து தோசையை ஜெயிக்க வச்சு பூரியை தோக்கடிச்சு லாகுலோடைய ஆசையிலையும் மண்ணிலையும் போட்டோம். இப்போ வந்து புதுசா ஒரு கான்செப்டோட வந்திருக்கோம். பாய்ஸ் நீங்க ரெடின்னா நான் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாரும் சாப்பிட்றது தான், எப்பவுமே சாப்பிட்றது மூணா பிரிச்சிருக்கோம். ஒன்று பிரியாணி, இன்னொன்று வந்து சாப்பாடு, மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ், எல்லாரும் கட்டுற அந்த ஃபுல் மீல்ஸ், குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்றது. மூணாவது வெரைட்டி ரைஸ், எல்லாருக்கும் பிடிச்ச வெரைட்டி ரைஸ் இன்க்ளூடிங் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதை வந்து எப்பவுமே சாப்பிட்றது தான். பிரியாணி நான் சொல்ல தேவையில்லை. பிரியாணி வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து அதை பயங்கரமாக மார்க்கெட்டிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்கு. இது அந்த அளவுக்கு இல்லை, ஓவர் ஹைப்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் அடிக்கிறது, குழம்பு ஊற்றி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புனாலும் சரி, சாம்பார் ரசம் புளி குழம்புனாலும் சரி, அது ஒன்று. மூணாவது கேட்டகரி வந்து ரைஸ். அதான் அதுல முக்கியமான கேட்டகரி ஃப்ரைட் ரைஸ். வண்டியில வந்து கடை 2 மினிட்ஸ் போடுறதுல இருந்து அத்தனை வெரைட்டி இருக்கு ஃப்ரைட் ரைஸ். தக்காளி சாதம், புளி சாதம், எல்லா சாதமும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸும் இருக்கு இன்ஸ்டன்டா. ஸோ இது மூணு பத்தியும் பேசுவோம். ஒரு வின்னர் தான். ஸோ இந்த பிகெஸ்ட் ட்ரை நேஷன் டோர்னமெண்ட் நடக்குது, ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. லாகுல் நீங்க ஆரம்பிச்சு வைங்க. பிரியாணி பத்தி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிப்போம். பிரியாணி வந்து என்ன சொல்றது, இட்ஸ் an emotion, பட் எனி டைம் கோ டு ஃபுட் ஈட் மாதிரி தான் அது. எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா பிரியாணி சூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியே ஒரு மெயின் ஆப்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, சொல்லுங்க பிடிச்சது நீங்க முடிங்க. இல்ல அதான் என்னன்னா, பிரியாணி வந்து எனக்கு ஞாபகத்துக்கு நானும் நிறைய ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். 90s ஏர்லி 90ஸ்லயோ லேட் 90s வரைக்கும் இந்த அளவுக்கு பிரியாணின்னு ஒரு இதுவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நம்ம காலேஜ் படிக்கும் போது அப்பதான் லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணிங்கிறது ஓகே, அது ஃபுட்டா சூப்பர். மார்க்கெட்டிங் வந்து அது பல மடங்கு போயிட்டே இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? மட்டும் முதலாளி சொல்லுங்க, அப்படியே பேசுவோம். பிரியாணி வந்து என்ன சொல்றது, எமோஷன்லாம் இருக்கட்டும், அது ஃபேமஸ் ஆயிட்டது. பட் மார்க்கெட்டிங் பண்ணி அது ஓரளவுக்கு மேல இப்போ திகட்டிட்டு போய் பக்கெட் பிரியாணி, கிலோ பிரியாணி, ஆகப்பட்ட பிரியாணி போட்டிலாம் நடத்துறாங்க. அப்புறம் ஏரியாக்கு பிரியாணி, எது கரெக்ட், எந்த ஊர் பிரியாணி ஆத்தென்டிக் பிரியாணின்னு தெரியாத அளவுக்கு பிரியாணி வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் வீட்டுல என்னதான் இருந்தாலும் வீட்டுல பண்ற பிரியாணி மாதிரி வராது. நீங்க வெளியே கடையில எவ்வளவுதான் பிரியாணி சாப்பிட்டாலும் வந்து அது ஓரளவுக்கு மேல ஸ்டாப் ஆயிரும். பட் வீட்டுல இருக்க பிரியாணி வந்து நீங்க வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பேசக்கூடாது, கடையில முதலாளி வந்து வீட்டு சாப்பாடு தான் ஓகேங்கறாரு. நீ சாப்பிட்டு பார்த்து நீ தகட்டாம இருந்திருக்கா சொல்லு. நம்ம எம்பிபிஎஸ் அப்பெல்லாம் வீட்டு சாப்பாடா பிரியாணி, இந்த சுகம் பிரியாணில போய் அடின்னு அடிச்சதெல்லாம் நம்மளாம் விட முதலாளி எவ்வளவு பிரியாணி, மூணா பிரியாணி அப்பெல்லாம் வந்து குவார்டர் சுகம் பிரியாணி வந்து 18 ரூபா 17 ரூபா ஒரு குவார்டர். ஒரு ஃபுல் வந்து ஆற்காடுல வந்த புதுசுல 60 ரூபா ஒரு ஃபுல்லு. முதலாளியே வந்து ரெண்டு ஃபுல் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் ஆவரேஜா. நான்லாம் வந்து ஒரு ஆஃப் வாங்கிட்டு நல்லா ஃபர்ஸ்டா ஒரு குவார்டர் வாங்குவேன். அங்க போய் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிட்டு ரூம்ல வந்து சாப்பிடுறதெல்லாம் யூஸ்வலா அது என்னன்னா வியூவர்ஸுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஹேர் கட் போவோம் ஒரு காமனான ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்துல வந்து இந்த பிரியாணி ஷாப் இருக்கும். ஹேர் கட் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிடுவோம், இல்லைன்னா ஹேர் கட் வெயிட் பண்ற டைம்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஹேர் கட் பண்ணுவோம். அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு ட்ரெண்ட். இன்னும் மட்டும் இனிஷியல் உன்னோட கமெண்ட்ஸே சொல்லலையே பிரியாணியை பத்தி. இல்ல அதான் பிரியாணி ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது எப்படி வந்தது, அதெல்லாம் வந்து நம்ம அந்த வார் டைம்ல எல்லாத்தையும் ஃபுட்டு போட்டு பண்றது ஓகே. பட் நம்ம வந்து பிரியாணி வந்து சொன்ன மாதிரி நம்ம காலேஜ் டைம்ல தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ வந்து அதுவே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரிசி அந்த மாதிரி நிறைய இதுல பண்றது இருக்கு. எனக்கும் வீட்டுல பண்றது பிடிக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஹோட்டல்ல எக்ஸ்ட்ரா அந்த லைக் அந்த இந்த இதெல்லாம் போட்டு டால்டா அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த அவ்வளோ வீட்ல வந்து வர கிரேவி அவ்வளவு கெடுதல் வந்து வீட்டுல இருக்காதுன்னு சொல்லாதீங்களா? வீட்டுல ஹெல்த்தியா பண்றதெல்லாம் நான் டெய்லி நல்லா நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நல்லா டால்டாலாம் போட்டு கும்முன்னு போட்டாதான் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் எங்க வீட்லயே வந்து வெளியே ஆம்பூர்ல இருந்து ஆள் வர வச்சு அங்க நீங்க அந்த பிரியாணி பண்ணுங்கன்னு தான் பண்றாங்க. அது ஆம்பூர் மட்டும் சொல்லுதே. அதான் ஆம்பூர் ஒண்ணு இருக்கு, திண்டுக்கல் சைட்ல வந்து சீரக சம்பா பண்றாங்க. மதுரை சைடு திண்டுக்கல் தான் கொஞ்சம் வேரியன்ட் இருக்கும். ஆம்பூர் வேற, ஆற்காடு அதெல்லாம் ஒரு செட் ஆஃப் இதுல இருக்கும், அந்த ஸ்டார் பிரியாணி அதெல்லாம்.
இந்த சைடு தலப்பாக்கட்டுங்கிற பேரை ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் தென் ஒரிஜினல் தலப்பாக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கும். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அது ரொம்ப சென்னையில இருக்கிற தலப்பாக்கட்டு பிரியாணி உங்களுக்குலாம் ஃபேவரட் என்னது? இருக்கு. எனக்கு மதுரை சைடு தான், திண்டுக்கல் மதுரை சைடு தான் நமக்கு. பட் இதுவும் பிடிக்கும். இது போக வெளியே லக்னோ பிரியாணி, அந்த துண்டே கபாப் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காஷ்மீரி வந்து அவங்க அந்த புலாவ் மாதிரி ஸ்வீட் கிரேப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். அதையும் பயங்கரமா அபியூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது ஒரு பாவர்ச்சி இன்னொன்னு இருக்கு, பாவர்ச்சி, பாரடைஸ் நிறைய பாரடைஸ். இல்ல அதான் இப்ப ரொம்ப திகட்டுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் இருந்துச்சு. இப்ப தினமும் வந்து வேணும்னா நீங்க கில்லி பிரியாணி விட்டு. அப்புறம் கொல்கட்டால வந்து அர்சலான்னு இருக்கும். அதுல அந்த பிரியாணி நல்லா இருக்கும். அவங்க கொல்கட்டால பொதுவாக வந்து பொட்டேட்டோ வச்சுப்பாங்க, ஃபுல் பொட்டேட்டோ வச்சு கொடுப்பாங்க பிரியாணியோட. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஓவரால் ஒரே இதுதான், கண்டென்ட் தான், வேற வேற மாதிரி பேக்கேஜிங்க. பிரியாணிங்கிறது வந்து அதான் நம்மளும் சாப்பிட்டுருக்கோம். 17 ரூபாய்க்கு பிரியாணியும் சாப்பிட்டுருக்கோம். இந்த ஐடிசி தம் புக்ல வந்து 6,000 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி இருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், மட்டன் பிரியாணி. அதுவும் சாப்பிட்டுருக்கோம். பட் தென் பிரியாணிங்கிறது ஒரு எமோஷன் தான். அது பிரைஸ், இப்போ மற்றபடி என்ன அரிசி என்ன மீட் அதெல்லாம் வேற. பட் அது ஒரு எமோஷன் தான். என்னலா கூல். ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். பிரியாணி இஸ் பிரியாணி, எண்ட் ஆஃப் தி டே. சில பிரியாணி வந்து நம்ம வெறும் இதா சாப்பிடலாம். இந்த ஆற்காடு இந்த மாதிரி முஸ்லிம் பிரியாணி அதெல்லாம் கொஞ்சம் வந்து சிக்கன் 65 சாப்பிடணுமா? பிரெட் ஸ்வீட்லாம் கூட ஓகே, அது எண்ட் ஆஃப் தி இது. பட் கத்திரிக்காய் மெயினா, அது கத்திரிக்காய் சால்னா இல்லாம கொஞ்சம் கஷ்டம். கத்திரிக்காய் சால்னா உனக்குடா. இப்ப நானா வந்து அந்த தால்ச்சா கொடுப்பாங்க சவுத்துல எல்லாம், அந்த பருப்பு போட்டு இது போட்டு பிரிஞ்சால் போட்டு, அதுதான் கோட்டு என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம கத்திரிக்காய் போட்டும் சாப்பிடுவேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து எவ்வளவு கிரிஞ்சா ரம்ஜான் அன்னைக்கு பண்ணுவோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்றது, பிரியாணியை வாங்குறது, அது வந்து வழக்கமா பண்ணி அந்த பிரியாணி அவ்வளவு அபியூஸ் பண்ண முடியும், எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம். அது ஒண்ணு. அப்புறம் கல்யாணத்துக்கும் தேடி போறது, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போய் பிரியாணி அபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்பெல்லாம் சாப்பிட முடியல நிறைய. இப்பெல்லாம் ஒரு பிரியாணி ஆஃப் ஆர்டர் பண்ணா ஃபுல்லா முடிக்க முடியல, ரொம்ப பேட் ஆயிடுச்சு. பட் தென் எண்ட் ஆஃப் த டே பிரியாணி வந்து பிரியாணி தான். என்னதான் இருந்தாலும் பிரியாணி போடுறாங்க அப்படின்னா ஒரு ஹைப் வரும் நமக்கு. அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. சரி, அப்படியே அடுத்தது போவோம். பிரியாணியோட இன்னொன்னு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். என்ன? பெப்சியா? கோக், பெப்சி, அதை வச்சு அபியூஸ் பண்றது, அது ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன். அப்படிதானே? இல்லாம அப்பெல்லாம் தம்ஸ் அப் இது காலேஜ் டைம்ல அது இல்லாம கிடையாது. ஆமா, பிரியாணிக்கு தயிர் பச்சடி இருக்கோ இல்லையோ, முதலாளி வந்து பயங்கரமா தயிர் பச்சடி அபியூஸ் பண்ணுவாரு பிரியாணியோட, எனக்கு தெரியும். முன்னாடியாவது இப்ப வந்து அப்ப ஆரம்பிக்கல வந்து பிரியாணியோட ஒரு பாயில்டே கொடுப்பாங்க, ஒரு ஹாஃபோட. இப்ப வந்து பாயிலுக்கு வந்து ஆப்ஷனல் ஆக்கிட்டாங்க. எல்லா பிரியாணியோடையும் இப்ப எல்லா கடையிலயும் பிரியாணி வந்து பாயில்ல கொடுக்கறது கிடையாது. சோ பிரியாணில உங்களுக்கு சிக்கனா மட்டனா எது டக்குன்னு தோணும்? பிரியாணினா மட்டன் தான் வருது. சிக்கனும் சாப்பிடலாம், சும்மா சேஞ்சுக்கு சாப்பிடலாம். பட் பிரியாணினா மட்டன் தான் வருது. நல்லா குக்கா இருக்கும், அந்த ஃபிளேவர் இறங்கி இருக்கும். அதனால மட்டன் இஸ் மோர் ஃபிளேவர்ஸ். நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோமே, பிரியாணினா மட்டன் பிரியாணி தான், ஃப்ரைட் ரைஸ்னா அது போர்க் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் பர்கர்னா பீஃப் பர்கர் தான் அப்படின்னு நம்ம அன்னைக்கு சும்மா பேசிட்டு இருந்தோம்ல. பட் தென் பிரியாணியை பத்தி பேசும்போது ஐ திங்க் மட்டன் பிரியாணி தான் த பிரியாணி. அப்படியே மீல்ஸுக்கு போலாமா, இல்ல பிரியாணி பத்தி இன்னும் கருத்துக்கள் இருக்கு? திருப்பி வருவோம் கடைசியா சண்டை போடுறதுக்கு. இப்ப ரைஸை பத்தி பேசலாமா, இல்ல பிரியாணி பத்தி வேற ஏதாவது சொல்றது இருக்கா? லாகுல், நீங்க பிரியாணி செய்வீங்களா பிரதர்? பிரியாணி பிரதர் நமக்குலாம் செய்ய முடியுமா? அந்த இன்ஸ்டன்ட் போட்டு ஏதாவது பண்ணாமே தவிர நான்லாம் சாப்பிடலாம் பிரதர். இதுலயே இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு, அது வெட்டிங் பாய் பிரியாணின்னு வந்து பேக் வைக்கிறாங்க. ஒன்றும் இல்ல, சும்மா நீ மிக்ஸ் பண்ணி உள்ள போட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணா போதும், பெருசா ஒன்றும் தேவையே இல்லை. அது ரொம்ப ஈஸி பண்றது. நான் இங்கேயே வாங்கிட்டு வந்து 2 தடவை பண்ணிருக்கேன், ரொம்ப ஈஸி தான் அது பண்றது. முதலாளி பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? முதலாளி பிரியாணி 10K சப்ஸ்கிரைபர் வந்தோடனே முதலாளி பிரியாணி தான் எல்லாத்துக்கும். நான் அந்த கம்பெனி பேக்கெட் காட்டுறேன், வாங்கிக்கோ. இல்ல, அந்த வெட்டிங் பிரியாணி நான் சாப்பிட்டுருக்கேன். பட் அது பண்ணி என்னடா கைதி பிரியாணி, வாங்கடா முதலாளி பிரியாணி, முதலாளி பிரியாணி அப்படின்ட்டு வந்துடும். சரி, மீல்ஸுக்கு போலாமா? போலாம். மீல்ஸ் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு பயங்கரமா பிடிச்ச மீல்ஸ் மட்டும், அதாவது நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது எங்கேயாச்சும் அடுத்து விளையாண்டு முடிச்சுட்டு பயங்கரமா பசிக்குது எங்கேயாவது போனோம்னா மட்டும் என்ன தெரியுமா சொல்லுவோம், வடபழனியில இருக்கிற பொன்னுசாமி போலான்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கதான் நைட்டு மீல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரீசன்ட் ஃபேவரட் எனக்கு தெரிஞ்சு மட்டும் என்ன இல்ல, அதிகமா எடுத்துட்டு போனது வந்து ஆந்திரா மீல்ஸ். அதுதான் சொல்ல வந்தேன். பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அது என்ன பேர் கூட மறந்து போச்சு. எதுடா?
அந்த இது டிஎல்எஃப் இதுக்கு வெலிடிஸ் வந்து ஈஸியா இருக்கே வந்துருச்சு. அங்கேயும் அங்கேயும் பிரியாணி இருக்கு. அந்த ஸ்பெஷல் பிரியாணி தானே சாப்பிடுவோம். ஸ்பெஷல் பிரியாணி தான்டா. ஸ்பெஷல் பிரியாணி தானே சாப்பிடுவோம். நீ ஏன் இது பண்ணிட்ட உன்னோட பாயிண்ட்க்கு? எனக்கு ஃபேவரட் வந்து ஆந்திரா மீல்ஸ்பா. அத நான் சொல்றேன். ஆந்திரா மீல் நல்லா இருக்கும். பட் வெலிடிஸ்ல வந்து ஸ்பெஷல் பிரியாணி தான். சரி, மீல்ஸ பத்தி பேசுங்க. மீல்ஸ்னா அதான் ஆந்திரா மீல்ஸ் ஒண்ணு, நல்லா பொடி வச்சு நெய் போட்டு ஒரு ரவுண்ட் சாப்பிடலாம். நீ வந்து இல்லாட்டி நாயர் மெஸ்ஸுக்கெல்லாம் போனேன்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஆம்லேட் வச்சு சாப்பிடலாம். மதுரை பக்கம் போனீங்கன்னா அம்மா மெஸ், இங்க சென்னையில இருக்க அம்மா மெஸ்ஸும், மதுரையில இருக்க அம்மா மெஸ். இன்னொன்னு மதுரை சைட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு இப்ப மட்டன் குழம்புன்னு கேட்டோம்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சட்டியோட எடுத்து வந்துருவாங்க. எடுத்து வந்து அதுல பீஸ் பார்த்து போடுவாங்க. அப்படியே பெரிய குழம்பு சட்டியோட எடுத்து வந்துருவாங்க. அதுல இருந்து தான் ஊத்துவாங்க. சோ அந்த மாதிரி சாம்பார் கேட்டாலே சாம்பார் சட்டில அப்படி கிடையாது. சர்விங் போர்ஷன் கிடையாது. இந்த குக்கிங் சட்டியே எடுத்து வந்துருவாங்க. அப்படியே யூசுவலா மீல்ஸ்லாம் அந்த சின்ன கிணத்துல கொடுப்பாங்கல்ல, அதுக்கு கிடையாது. இவன் வறுவலே வந்து இதுல குமாரன் இன்னொன்னு சந்திரன் மெஸ்ல எல்லாம் வந்து வறுவலே வந்து எந்த சட்டியோட கொண்டு வருவாங்க. அதுல இருந்து அப்படியே எடுத்து அப்படியே போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மீல்ஸை பத்தி. வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னாலும் ஃபுல் மீல்ஸ் சிறப்பா வந்து பொரியல், அவியல், அப்பளம், வடை, பாயசம், அதோட சேர்த்து சாம்பார், ரசம், நெய் ஊற்றி சாப்பிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். மீல்ஸ் சொல்றோம். ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப மீல்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சது நம்ம ஹாஸ்டல் மீல்ஸ். ஃபுல் மீல்ஸ் ஆக்சுவலா எனக்கு ஹாஸ்டல் மீல்ஸோட ஹாஸ்டல் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நல்லா தான். ஹாஸ்டல் பிரியாணி வந்து நல்லாவே இருக்காது. அவங்க வந்து சொல்றாங்க, சொல்லுவாங்க சரி நீங்க வேணாம் சார் அப்படின்றாங்க. ஏன்னா 2 நாள் முடி போட்ட பிரியாணி எல்லாம் எனக்கு சொல்லிருப்பாங்க, உனக்கு சொல்லல, அவ்வளவுதான் பிரச்சனை. மட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மட்டு கிரிக்கெட்டுக்கும் இன்சைட் இன்ஃபர்மேஷன். இந்த பாரு மெஸ்ல போய் பிரியாணி சாப்பிடுறது, உலகத்திலே மெஸ்ல போய் பிரியாணி சாப்பிடுறது இன்சைட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். எனக்கு சொல்லி வேணாம்னு சொல்லிலாம் நீ சாப்பிட்டுருக்க. பிரியாணி வச்சு சாப்பிட்டா ருசி அதிகமா இருக்குன்னு சாப்பிட்டுருக்காப்ல. அதாவது கெட்டு போன பிரியாணி சாப்பிட்டதுனால நல்லா இருந்தது. நான் சொல்றேன், கொஞ்சம் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும் நம்ம மெஸ் பிரியாணி. ஆனா என்ன தெரியுமா, கொஞ்சம் நம்ம முடிக்கிறதுக்குள்ள ஹெவி ஆயிரும். ரிப்பீட் வேல்யூ எல்லாம் கிடையாது. நீ உடனே இந்த ஆற்காடு இந்த சுகத்துல எல்லாம் நம்ம ஒரு ஆஃப் சாப்பிட்டு இன்னொரு ஆஃப் கேட்போம், ஒரு கேட்போம், அந்த மாதிரி கிடையாது. ஒன்னு சாப்பிட்டோமே பயங்கரமா ஹெவி ஆயிரும். மீல்ஸ் ஓரளவு ஓகே தான்டா இருக்கும். ரொம்ப ஓவர்லாம் இருக்காதுடா. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வெளிய வந்து சாப்பிட்டது அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கு வீட்ல தான் சாப்பிட்டது, பெருசா வெளிய போயிடல. இல்ல ஒரு சில நாள்ல வந்து அக்கம்பனிமெண்ட்ஸ் தானே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மெயினா அந்த சிக்கன் கிரேவியோட சேர்த்து ஓடும். அதெல்லாம் சேர்த்து சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, லெக் பீஸ் அதெல்லாம் போட்டாதான் போவோம். அதுவும் தேவையில்லாம வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸ்ட்ரா 5 ரூபா போட்டு ஒரு வடையும் ஒரு பாயாசமும் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும். முதலாளி மீல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல மீல்ஸ் வந்து கோ டு ஃபுட் தானே. எப்படி இருந்தாலும் நீங்க தினமும் சாப்பிடுறது ஒர்க் காஸ்ட்மே தானே தினமும் சாப்பிடுறது. பட் அதுல வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. பிரியாணியில இருக்கிற வெரைட்டியோட மீல்ஸ்ல கொஞ்சம் நீங்க யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நம்ம போய் சாப்பிட்ற இடத்துக்கு பொறுத்து தான் இருக்கு. என்ன ஒரே இது அட்வான்டேஜ், மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் வந்து வீட்டுல அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. வீட்டுல வந்து 1-2 பண்ணுவாங்க. பட் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஃபுல் மீல்ஸ் வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பிரியாணி கூட மோர் ஃப்ரீக்வெண்டா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மீல்ஸ் வந்து யூ வாண்ட் டு கெட் அ ஃபுல் செட் ஆஃப் மீல்ஸ்னா வெளியே கடைக்கு போய் தான் நம்ம சாப்பிட்டோம். பட் வீட்ல சாமி வந்து அமாவாசை அது இதுன்னு பண்ணும்போது ஃபுல் மீல்ஸ் வச்சு வடை பாயாசம் வச்சு பண்ணுவாங்க. பட் என்ன சொல்றது, இப்போ கடையில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிரியாணி வீட்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். பட் மீல்ஸ் வந்து வீட்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலாம் அந்த சூடோட கடையிலேயே சாப்பிட்டோம், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு மெட்ராஸ்ல பிடிச்சது நாயர் மெஸ் மீல்ஸ் தான்ப்பா, அந்த ஆம்லேட்டோட சேர்த்து. மெட்ராஸ்ல வந்து ஆந்திரா மெஸ் மீல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் நாயர் மெஸ் மீல்ஸ் கொஞ்சம் ஓட்டு தான். மட்டு பிடிக்காதுன்னு நாயர் மெஸ் மீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் பின்னாடி இருந்து அனுத்துவாங்க, இடம் கொஞ்சம் கூட்டமா இருக்கும். இடம் போறதுக்கு ஆம்லேட் சூடு போயிடும். அம்மா மெஸ் மீல்ஸ் தான். அம்மா மெஸ் மீல்ஸ் தான் எனக்கும். அம்மா மெஸ் மீல்ஸ் விட நாயர் மெஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. அம்மா மெஸ் மீல்ஸ் நல்லா இருக்கும். இந்த பஞ்சாயத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. அம்மா மெஸ், இந்த நீங்க அம்மா மெஸ்ன்னு சொல்றது வந்து மதுரை அம்மா மெஸ் கிடையாது. டி நகர்ல வந்து ஒரு அம்மா மெஸ் இருக்கு. நாங்க சொல்றது இல்ல எனக்கு அதுவும் பிடிக்கும். நான் மதுரை வந்து சாப்பிட்டதும் அதுவுமே பிடிக்கும். மதுரை தான் சொல்றேன் நான்.
எனக்கு நான் ரொம்ப சொல்றது முதல்ல நாளா அம்மா வந்து மெஸ் நல்லா இருக்கும்டா. எனக்கு ரொம்ப ஞாயிறு நாளா மெஸ்ஸும் இந்த நல்லா இருக்கும். மீல்ஸ்ல இந்த ஐர மீன்லாம் நான் சாப்பிட்டது இல்ல அவ்வளோ. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது வந்து ஒருத்தவங்களோட வெட்டிங்ல, அவங்க வீட்லயே பண்ண வெட்டிங்ல அங்க சாப்பிட்டதுல இருந்து நான் அதுக்கப்புறம் மெஸ்ஸுக்கு போனா அதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன். என்னடா இவ்வளோ அப்படி இருக்குமே. அதுக்கப்புறம் அம்மா மெஸ் மதுரை எல்லாம் போனப்ப அது சாப்பிட்டா அது அந்த மாதிரி சேஞ்சா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், அது டிஃப்ரெண்டா ஆமா. இருந்துச்சு. ஆனா இப்ப மதுரையிலேயே அம்மா மெஸ்ஸோட இந்த மத்த அம்மா மெஸ் நல்லா தான் இருக்கும். குமார், சாந்திரன் நிறைய இருக்கு. ஜானகிராமன் அதான். நிறைய நல்ல ஹோட்டல்லாம் காவியங்கள்லாம் இருக்கு மதுரையில. சரி, அடுத்தது வெரைட்டி ரைஸ் போலாம்பா. ஒரு வெரைட்டி மதுரையில ரைஸ் இருந்தெல்லாம் வந்து இது வாங்கிட்டு வர சொல்லி ஃபிளைட்ல ஒய்ஃப் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. என்னது அந்த கோலா உருண்டை ஃபிளைட்ல வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி இங்க இருந்து திருப்பதி போகும்போது சாப்பிட்டேன் நானு. பட் அந்த வெயிட்டா அப்படி வாங்க. சரி, இப்போ வந்து வெரைட்டி ரைஸ் போலாம். வெரைட்டி ரைஸ் அப்படின்னா உடனே மூஞ்சி தூக்காதீங்க லாக்கோல். இல்ல ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லனா அப்படின்னு இருப்பேன். சரி ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் மேட்டர் இல்ல வெரைட்டி ரைஸ்ல. ஏன்னா டக்கு டக்குன்னு அடிக்கடி சமையல் 2 மினிட்ஸ்ல செய்யறது வந்து ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஃப்ரைட் ரைஸையும் பயங்கரமா அபியூஸ் பண்ணுவோம். சிக்கன் ரைஸ் பயங்கரமா அபியூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இல்லாட்டி நிறைய இந்த பிக்னிக் இதெல்லாம் வெஜ்ஜில் உங்களுக்கு ஈஸி ஆப்ஷன்னா லெமன் ரைஸ், இந்த புளி சாதம், இந்த தயிர் சாதம், சாதம், சொரக்காய் சாதம், இந்த பிஸ்மில்லா பாத்ல வருமா இதுல, அதெல்லாம் கிடையாது. எதுனா லெமன் ரைஸ், டாமரின் ரைஸ், பிஸ்மில்லா வேற பாத் என்னடா எல்லாம் இருக்கு? வருமா? அது எனக்கு பிடிக்கும். பிசிபெல்லா பாத்தும் வரும். பிசிபெல்லா பாத்தும் சாம்பார் வரும். ரைஸ், ஆமா, தக்காளி சாதம், மல்லி ரைஸ். நீங்க புளி சாதம் சொல்ல மாட்டீங்களா? டாமரின் ரைஸ் தான் சொல்லுவீங்களா நீங்க? புளி எலி எல்லாம் ஒண்ணுதான். சரி சொல்லுங்க, வெரைட்டி ரைஸ் பத்தி சொல்லுங்க. வெரைட்டி ரைஸ் வந்து சின்ன வயசுல வந்து பிக் ஃபேன் ஆஃப் லெமன் ரைஸ். ஏன்னா அது நிறைய பண்ணுவாங்க, வேற ஆப்ஷன் இல்ல. எலுமிச்சை சாதம், அதான்டா எலுமிச்சை சாதம். சரி ஓகே, எலுமிச்சை சாதம். அது புளி சாதம் அப்ப பிடிக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேபி பிடிக்க ஆரம்பிச்சது. பட் ஒன்ஸ் காலேஜ் வந்து பிரியாணி அதெல்லாம் ரெகுலரா இது பண்ண அப்புறம் வெரைட்டி ரைஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி கல்யாணத்துல போனா அந்த பிஸ்மில்லா பாத், தயிர் சாதம் எல்லாம் ஒரு ஃபினிஷிங் டச்சா நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த டொமேட்டோ ரைஸ், டோப்பிள் கேங்கர், பிரியாணியோட டோப்பிள் கேங்கர். கொஞ்சம் தப்பா பண்ணிட்டாங்கன்னா பிரியாணி தக்காளி ரைஸ். பட்ஜெட் பிரியாணி தானே. பிரியாணி விராட் கோலினா டொமேட்டோ ரைஸ் பாபர் அசாம். லைக் பிரியாணி நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இது தக்காளி சாதம் மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன மூஞ்சி தூக்கிட்டே இருக்கீங்க, பேச இல்ல மாட்டீங்க? நான் இந்த இது யோசிக்கிறேன். நடிகன்ல கவுண்டமணி சத்யராஜ் புளியஞ்சோத்துல முட்டையை வச்சு பிரியாணி ஏமாத்துறாங்கடா. அதானே அதுதான் சொல்லுவாங்க. உள்ளன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கி தரேங்க. அந்த உள்ளன் இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு லெஜெண்ட். ஆமா, அதுவும் சைனீஸ் தான் சொல்றோம், ஆனா ஆக்சுவலா நம்ம ஊருக்காக மாத்தினது. ஏன்னா இங்கதான் சைனீஸ் சைனால சாப்பிடுற ஃப்ரைட் ரைஸோட இந்தியால இருக்க ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப சைனாவுக்கே போய் சாப்பிடுற ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம ஊருக்கு இந்தியனைஸ்டு ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா இருக்கும். நமக்கு அது ஒத்து வராது இந்த சைனா ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலா அந்த டேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் எனக்கு ஆக்சுவலா ஃப்ரைட் ரைஸ் 2 விதமா பிடிக்கும். பயங்கரமா நம்ம லோக்கலா பண்றது ஒன்று செமையா பிடிக்கும். இன்னொன்று வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன் அந்த ஃப்ரைட் ரைஸ் டிக்கி, இது கொஞ்சம் கார்லிக் போட்டு 2 நடுவுல இருக்கிற இந்த ஜஸ்ட் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சேஷோன் அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. நம்ம இந்த லோக்கலா போடுறதா கொஞ்சம் வெறித்தனமா இருக்கும். மெரினா பீச்ல நிறைய இந்த சைடுல எல்லாமே கோட் மெரினா பீச் ஃப்ரைட் ரைஸ் தான் கோட். அந்த ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் சும்மா அந்த பிரான் அதெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் போட்டு அடிச்சா சூப்பரா இருக்கும். மெரினானே ஒரு டைட்டானிக்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் அடிக்குதா. சரி பேசிட்டோம். வேற என்ன சொல்ல வரீங்க வெரைட்டி ரைஸ் பத்தி? A to Z கிடைக்கும், எங்க போனாலும் கிடைக்கும் வெரைட்டி ரைஸ். பிரியாணி வந்து செலக்டட் ஸ்பாட்ஸ், மீல்ஸ் வந்து கையில வச்சு சாப்பிட முடியாது. பிரியாணியும் வெரைட்டி ரைஸும் கையில பிடிச்சி உட்காந்து நின்னுக்கிட்டோ கடையிலேயே சாப்பிட்டு உட்காந்து கையில சாப்பிடலன்னா வேற காலையில சாப்பிடுறேன்னு யோசிப்பான். அந்த ஜோக் தானே யோசிச்சு நீ கடியும் தானே லாக்கூல். அது ஒண்ணு. வெரைட்டி ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸுக்காக டிஃபெண்ட் பண்ணலாம். அதுக்காக உள்ள வந்திருக்குன்றீங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். பட் இப்போதைக்கு சொல்றேன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு திரும்பினா ஓகே ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் தேரும்னு நினைக்கிறேன் இதுல வெரைட்டி ரைஸ்ல. சரி, இப்ப வாங்க சண்டை போடுங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னே சொல்லிருங்க. 1 2 3 ஆர்டர் சொல்லுங்க. அதை வச்சு நம்மளோட ஃபைனல் 1 2 3 முடிவு பண்ணுவோம். மீல்ஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். Who wants to go first? மீல்ஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். முதலாளி ஃபர்ஸ்ட் மீல்ஸா? மீல்ஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். மீல்ஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்.
ஆக்சுவலா மீல்ஸுக்கு வந்து நான் அவ்வளவு முதலாளியோட கம்மியாயிட்டு தான் ஐ வீட்டுல எம் செய்ய ஆல்சோ ஸ்டாண்டிங் மாட்டாங்க வித் அப்படின்லாம் முதலாளி. சொல்லிட்டு இருந்த வெற்றி. ஸ்டாண்ட் வித் முதலாளியா? மீல்ஸ், ஆமா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். மட்டு பிரியாணி ஓடுறதுக்கு மனசு வரல. இல்ல நான் மீல் சொன்னதுக்கு ஒரு சிம்பிள் காரணம் சொல்றேன். இப்போ ஆ, வந்து நம்ம எங்கேயோ போறோம், வெளியூர் போறோம், இல்ல ஹாஸ்டல்லே இருக்கோம். ஆஹ் இந்த எங்க சொல்றது, ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வெளிநாட்டுக்கு வரோம், ஒரு 4-5 நாள் வெளியே சுத்துறோம், ஒண்ணும் கிடைக்காம இந்த கேஎஃப்சி பர்கர் கிங்லாம் தின்னுட்டு கடைசியில ஊர்ல இருந்து இறங்கி வரப்ப என்ன இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னா எங்கிட்டு போய் சாப்பிடுவ? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், மீல்ஸ் 3 ஆப்ஷன் கொடுத்தா இதுல கை வைப்ப? சோறு சாம்பார் நீங்க அப்பளம். பிரதர், நீங்க யூகேல இருந்து எத்தனை தடவை நம்ம சாப்பிடும்போது பிரியாணி மீல்ஸ் ரெண்டும் சேர்த்தாங்க பிரதர் இல்ல சாப்பிடுறோம். பிரதர், ஆனாலும் அது நல்லது. ஆனா நான் ஆமா, பொதுவா போறது நானும் இருக்குதான் ஊர்ல பிரதர். இருந்து வரும்போது என்ன சொல்லுவேன்னா, வீட்டுல வந்து கொஞ்சம் அந்த கோபி சோறு குழம்பு கோபி அது சிக்கன் மாதிரி செஞ்சு வைங்க, சாப்பிட்டதுக்கு சாதம் அப்புறம் தான் சாதம் பிரியாணி வச்சு மேல வைங்கன்னு ஆசை வரும். சொல்லுவேன். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நான் யூகேன்னு வரப்ப சாப்பிடறதுக்கு, ஏன்னா வீட்டுல இங்க யூகேல வந்து சமைக்கிறாங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப தனியா இருக்கிறப்ப இங்க இருந்து கிளம்பி வரப்ப முதல்ல வந்து எதுல கை வைப்பீங்க? சோத்துலயா, இல்ல பிரியாணிலயா, இல்ல ஃப்ரைட் ரைஸ்லயா? சோத்துல கல்லு. எடுத்து போட்டு சாப்பிட்டு சரி, ஓகே. இல்லடா, நான் உதாரணத்துக்கு ஞாயிறு மெஸ் எல்லாம் போனோம்னா நான் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிரியாணி ஒன்று வாங்கி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீல்ஸ் நான் வாங்கி ஷேர் பண்ண ஞாயிறு சாப்பிடுவோம். மெஸ் மாட்டோம், போனா வாங்கி நீங்க வேஸ்ட் முதல்ல பண்ணுவோம். ரைஸ் தான் வாங்குவீங்க, இல்ல அதுக்கப்புறம் தான் பிரியாணி பிரியாணி வாங்குவோம். டேய், வாங்குவீங்க. உன் கூட ஏய், போனா நான் வீட்டோட பிரித்துக் போனா கொள்ளுங்கள். ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை வெளியே இருந்தா எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் சாதத்துக்கு வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். சரி, அது நான் இல்லைன்னு தில்குஷ் சொல்லி பிரியாணி உங்க ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ்ல ஹட்டுல தில்குஷ் பிரியாணி ஞாபகம் இருக்கா? தில்குஷ் அதாவது பிரியாணி நல்ல பிரியாணி, நடு பீஸ் வந்து டிக்கா பீஸ் இருக்கும், சிக்கன் டிக்கா பீஸ் இருக்கும், அதான் தில்குஷ் பிரியாணி. அதை ரெஃபர் பண்ணி கொடுத்த யாத்திரை விஷால்னு ஒருத்தன் ஞாபகம் இருக்கா? விஷால் ஆனந்த். ஆமா, விசாலம். அந்த ரெஸ்டாரண்டே போச்சு. இல்லையா இப்ப அது? சரி. மட்டு நீ உன் டாப் 3 சொல்லல இன்னும். I'll go with பிரியாணி. ஃப்ரைட் ரைஸுக்காக சொல்லலாம்னாலும் ஓவரா வெரைட்டி ரைஸ்லாம் சொல்ல முடியாது. டேய், டேய், நீ பருப்பு நெய் போட எவ்வளவு அடிமை வாட்டி இல்லடா. சோறு தாண்டா இல்ல, மாமா, second சோறு meals குழம்பு தானே தாண்டா சொல்றேன், போட்டு அதான் சொல்றேன். சாப்பிடுவோம். என்னதான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தாலும் மொத்தமா வெரைட்டி ரைஸ்ன்னு கனெக்ட் பண்ணும்போது தேர்டு தான். செகண்ட் தேர்ட் தான். சரி, ஓகே. சரி, வெரைட்டி ரைஸ் தேர்ட் பிளேஸ் போயிருச்சு. இப்ப எதிர்பார்த்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வெரைட்டி ரைஸ் தேர்ட் பிளேஸ் கொடுத்துட்டீங்க. இப்ப பிரியாணியா இல்ல சாதா சாப்பாடா? அதான் மட்டும். ஆனா நீயே சொன்னியடா, ஊர்ல இருந்து வரும்போது காலிஃபிளவர் 65 பிரியாணி தான் செஞ்சு வைக்க காலிஃபிளவர் சொல்லுவாங்க. இல்ல, கோபினா கோபி இல்ல, கோபி செட்டி பாளையத்துல பண்ற அந்த மாதிரி சில்லி சிக்கன் சொல்றேன் நான். நல்ல மிளகா போட்டு சிக்கன் வைப்பாங்கல்ல, சோறு குழம்பு சொல்லிருக்கான். ரைஸ் முக்கியம் இல்ல. நான் வந்து அதே சில்லி சிக்கனை பிரியாணி அடியே சாப்பிடுவேன், அது முக்கியம் இல்ல. சரி, ஓகே. இப்ப பிரியாணி 2 பேர் பிரியாணியா? சரி, மட்டுக்கா நான் பிரியாணி சைடு சேர்றேன். எனக்கு டிவைடடா தான் இருக்கு. லிட்டரலி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்ப ஸ்டார் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். சோ பிரியாணி சாப்பிட்டேன். சோ மட்டு பிரியாணி. நானும் பிரியாணிக்கே வரேன். என் பொண்ணும் பிரியாணி தான் சொல்லுவோம், அதுக்காக நான் பிரியாணி சொல்றேன். இல்ல, மீல்ஸ் வந்து ஓகே, பட் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க வீட்டுல சாப்பிடும் போது நான் இன்னொன்னு கேக்குறேன், ஊர்ல இருந்து டயர்டா வர ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேணாம்னா நான் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுவேன். டேய், அது வேற ஊர்ல இருந்தா, இந்த மத்த பிரியாணி மீல்ஸ் இல்லாத ஊர்ல இருந்து வந்து பாருங்கடா, உங்களுக்கு தெரியும். நிறுத்தி பிரியாணி சாப்பிட்டு போனாலே எதுனாலும் ஸ்டார்டர்ஸ்னாலே பண்ணுதான் வைப்பாங்க. ஒண்ணும் இல்ல. அதாவது நம்ம வந்து அட்லீஸ்ட் சென்னையில இறங்கி சென்னையிலே போறோம். அதாவது சென்னையில இறங்கி அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள போறவங்க நல்ல எங்கேயாவது ஹோட்டல் நிப்பாங்க. அப்படி நிக்கிறவன் முதல்ல பிரியாணி சாப்பிடுவானா இல்ல மீல் சாப்பிடுவானா கேள்வி. இல்ல, அவனுக்கு சாப்பிட தெரிஞ்சவனா இருக்கணும். நல்லா பிரியாணி மீல்ஸும் இறங்குறப்ப இவ்வளவு நாள் கழிச்சு இறங்குறப்ப அவன் வந்து சாப்பிட தெரிஞ்சவனாலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன தேடுறான்னு தான் முக்கியம். 10 நாள் லீவ் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஃபுட் டூர் போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அது பிரியாணி கடை எங்க இருக்குன்னு தெரியாதா? அப்படியே நம்ம அந்த டூர்ல வந்து முதல்ல போய் அது ஒரு பெரிய மீல்ஸ் தானே சாப்பிட்டோம். அது என்ன விருந்து, தோட்டத்து விருந்து. அப்புறம் அந்த யூபிஎம் சாப்பிட்டோம் ஈரோடு பக்கத்துல ஃபுல்லா. நானும் முதலாளியும் ஒரே இலையில சாப்பிட்டோம் அன்னைக்கு. இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது சாதத்தை தொட்டுக்கணும், மத்த இதுதான் வந்து மெயின் கோர்ஸ்னாங்க. சாதத்தை தொட்டுக்கணும் தான், அவங்க மீல்ஸ்க்காக கிடையாது, மத்த சைட் டிஷ்க்காக தான். சோ அது கணக்கு கிடையாது. மீல்ஸ் தான். அது சைடு சாதம் கொஞ்சமா இருந்தாலும் சாதம் வந்து மீல்ஸ் சைடு சோட தான்டா. சரி, இப்ப நானும் மட்டும் பிரியாணி முதல்ல எடுத்துக்காக சொல்றோம், நீங்க 2 பேரும் வந்து மீல்ஸ்ன்னு சொல்றீங்க. ஆமா.
சொல்லுங்க, வாங்கிட்டு வரீங்களா? பிரியாணி பக்கம் வரீங்களா? இல்ல இல்ல. brother. லாகுல் சோறு ஒண்ணு. போதும். சோறு முக்கியம். பிரியாணி அடுத்த தடவை ஆர்டர் எல்லாமே பண்ணல. தொட்டுக்கலாம்ன்றி. என்னடா இல்ல பிரியாணிக்கே அந்த எல்லாம் தொட்டுக்கலாம்ன்றி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிரியாணி சாப்பிடலாம். அந்த அந்த டேய் ஃபேஸ் பிரியாணி தாண்டி சாம்பார் எப்படிடா ஒண்ணாகும்? நான் சாப்பிட்டுருக்கேன் சிக்கன் குழம்பா. இப்ப சால்னான்றானே, அந்த சிக்கன் குழம்பு சாப்பிடலாம். பருப்பு போட்டு ஏதோ தாலுச்சா பண்றாங்கல்ல, பேசிக்கா அதெல்லாம் ஒரு பருப்பு கொஞ்சம் இது பண்ண சாம்பார் அவ்வளவுதான். See, we are not talking about everyday food. உங்களோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு தான் நம்ம பேசுறோம். சோறு. பிரியாணி தான். பிரியாணி தான். பிரியாணி எவ்ரிடே ஃபுட் சோறு கூட சாப்பிடாமலாம் இருக்காங்க நிறைய பேரு. வெறும் ரைஸே அவாய்ட் பண்ணிட்டு மீட்டும் இது மட்டும். லாக்குல் மாதிரி நான் ஜிம்முக்கு போறேன், நான் டேய் வந்து டேய் சாப்பிட்டா டேய் டேய் சாப்பிட டேய் மாட்டேன். நான்லாம் நல்லா சாப்பிடுவேன், எல்லாத்துக்கும் நம்ம போய் தெரியும். வெளியே ஆர்டர் பண்ணா நம்ம 3 பேரும் இலை போட்டு நல்லா சாப்பிடுவோம். இவரு பார்த்தா வெறும் கொஞ்சோண்டு ஒரு சிக்கன் மட்டும், அது வந்து பார்த்தா இப்படி சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவர் மூஞ்சி தூக்கிடுவாரு. சி அப்படின்றாரு. அது என்னது நிறைய சாப்பிட்டா ஷேக் அப்படின்னு என்ன சி அப்படிமா. நிறைய ஆர்டர் பண்ணோம்னா சார் அப்படின்னு. எப்படிடா சாப்பிடுறீங்க அப்படின்னு. அதனால ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா பிரியாணி தான் சொல்லுவோம். செகண்ட் தான் மீல்ஸ், தேர்ட் வந்து வெரைட்டி ரைஸ். என்ன ராகுல், ஒத்துக்கிறீங்களா? இல்ல 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 பிரதர், பிரியாணி நல்லதுதான், பட் நாங்க we will choose with I will go with the meals first followed by biryani. உனக்கு மீல்ஸ் கிடைக்காம இருக்கேன்னு தெரியுது. ஒருவேளை இது நாங்க வந்து இந்தியால இருந்து இது நடத்திட்டோம்னா இந்தியால இருந்தா கதை வேற. இன்னும் டாபிக் முடிஞ்சு லாக்குல். அப்ப உங்க வீட்டுல மீல் சரியா செய்ய மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, பாத்துக்கோங்க. அதாவது நீ சொல்ற இப்ப மீல்ஸ் நீ வந்து சொல்ற இப்ப வீட்டுல வந்து இப்போ சில ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் நிறைய பண்றாங்க. இங்க முதல்ல வந்து வெரைட்டியா காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஐ மீன் சவுத் இந்தியன் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அவங்கள வந்து ஒரு அடுப்பு வச்சுட்டு 4-5 காய் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கப்புறம் 4 நாளைக்கு வீட்டுல சோறு கிடைக்காது. காய்கறி எல்லாம் என்ன சாப்பிடுச்சா? நீங்க மீல்ஸ் பண்றது நிறைய பேர் பிரியாணி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. எல்லாருக்கும் ஃபேவரட் பிரியாணி தான். பிரியாணி அதான் ஆன்சர் பிரதர். அதாவது பிரியாணியா எங்க எனக்கு இது கேட்டீங்கன்னா வந்து ஒரு தடவை வந்து திடீர்னு பிரியாணி எப்பா எத்தனை நாள் சாப்பிடுறதுன்னு ஒரு சேஞ்சுக்கு தான் மீல்ஸ் போமே தவிர ஃபேவரட்னா ரெகுலரா வந்து பிரியாணி. நீ வந்து இப்ப பிரியாணி வந்து 30 நாளும் 3 வேளை 2 வேளை சாப்பிட்டுருவியா பிரைட்டி? ஃபேவரட்ரா? அத்தனை பிரியாணி இருக்குடா இங்க சென்னையில. அத்தனை பிரியாணி ஒரு நாள் சாப்பிடணும்னா சாப்பிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு பிரியாணி அப்படி சாப்பிட்டோம்னா சரி, நீங்க மாத்தலைன்னா நான் சூப்பர் ஓவர் தான் போவேன். அப்புறம் வேற ஏதாவது மனசு மாற மாதிரி தான் இருக்கான். இல்ல 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 இல்ல, முதலாளி எங்க பக்கம், எங்க முதலாளி நல்ல முதலாளி. முதலாளி சொல்றதுதான் வேத வாக்கு. இல்ல இல்ல, நோ சேஞ்ச். 2 பேருமே மாத்த போறது இல்லையா? நீ மாத்த, நீ வந்து வெரைட்டி ரைஸ்னு போயிடு. இல்ல இல்ல, நான் ஆக்சுவலா யோசிச்சேன், பட் ஆனா மீல்ஸ் வெரைட்டி ரைஸ் போங்க. முடியாது. ஆந்திரா மீல்ஸ், தமிழ்நாடு மீல்ஸ். ஆந்திரா மீல்ஸ் லெஜெண்டரியா தான் இருக்கும், பட் அதே எத்தனை நாள் சாப்பிடுறது? டேய் இதெல்லாம் ஓவர்ரா. ஆந்திரா மீல்ஸ் மோல் குழம்பு சாப்பிட்டுருக்கல, அப்புறம் என்ன? ஆந்திரா மீல்ஸ்லாம் பருப்பு சொல்லுங்க, வீட்லயே இருக்கு, மிக்ஸ் பண்ணி வீட்ல எப்பனாச்சும் சாப்பிடுறதுதான். என்ன இந்த ஊக்கை அது என்னடா ஃபிக்ஸ்ட் டப்பாவாடா? ஃபிக்ஸ் இல்லடா, பாட்டில் மூடிடா. நான் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு வைக்கலாம், அது போட்டா இது அது கேமரா இதாகுது. அப்ப வின்னர் வந்து மீல்ஸ் தானே. அப்ப சூப்பர் ஓவர்ல போய் ஜெயிச்சிருக்கீங்க. பிரியாணியோடைய இதை சம்பாரிச்சு, வைத்தறிச்சல் சம்பாரிச்சு, என்னையும் மட்டையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இந்த லாக்குலும் முதல்ல ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வியூவர்ஸ், இதுதான் இன்னையோட வேர்டிக்ட். ஃபேவரட், அதாவது அரட்டை ஸ்குவாடோடைய ஃபேவரட் வந்து மீல்ஸ், செகண்ட் பிளேஸ் பிரியாணி ஆஃப்டர் சூப்பர் ஓவர், தேர்ட் வந்து வெரைட்டி ரைஸ் இன்க்ளூடிங் ஃப்ரைட் ரைஸ். உங்களுடைய ஆர்டரையும் சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு நல்லது நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம். எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்லாம் சொல்லியிருக்கோம் நிறைய, ஞாயிறு மெஸ் அது இதுன்னு. நீங்களும் வந்து எங்கெங்க எது எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாய்ஸ் செந்தில் மாதிரி நாங்களும் எங்க டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் சொல்லுங்க. அதே மாதிரி எங்களுடைய இதுவும் பத்தி நீங்க சொல்லுங்க. 1 2 3 உங்களுடைய டாப் 3 எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் எதுன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த வந்து பிரியாணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல, இந்த இதுல வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நாங்க 4 பேருமே டாக்டர்ஸ் தான். இது ஒரு ஃபன் எபிசோட். ஸோ வி நோ எது எங்களுக்கே விபூதி அடிக்கிறீங்களா அப்படின்ட்டியா. அதனால உடம்புக்கு நல்லது எதுன்றது கண்டிப்பா நாங்க பார்த்து தான் எல்லாருமே சாப்பிடுவோம். அது ரேஷன் பண்ணி தான் சாப்பிடணும். வீல் ஹாவ் அ பேலன்ஸ் டயட். அதெல்லாம் வேற. அது அந்த டாபிக்கே நம்ம போக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் வந்து
வேற என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபுட்டுல வேற என்ன அடுத்து எபிசோட் பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம், செமையா ஹிட் ஆச்சு. இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபுட்டுல எது பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அதை நாங்க வந்து பண்றோம், சாப்பிட்றோம், தூக்குறோம். அதுதான். எல்லாருமே வந்து we are going to cook அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இப்ப நாங்க வந்து குக் கிடையாது, ஈட்டு. நீ குக் பண்ணதை பத்தி சிறப்பா பேசிட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து வேற வேற இது மீல்ஸ், செகண்ட் வந்து பிரியாணி, தேர்ட் வந்து வெரைட்டி ரைஸ் வித் ஃப்ரைட் ரைஸ். இதான் வேர்டிக்ட். பாய்ஸ், நீங்க உங்க ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா we can close. மத்த தலையாட்டுறதா சொல்ல விரும்புறியா? இல்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்னதான் இருந்தாலும் இப்ப எல்லாரும் பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இங்க சூப்பர் ஓவர்ல போயிடுச்சு. அவன் கவலை அவனுக்கு. வியூவர்ஸ் வந்து ஜெயிக்க வைப்பாங்க எங்களை பிரியாணியை. வியூவர்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ல பிரியாணி ஜெயிக்க வைங்க. வாய்ப்பே இல்ல. எல்லாரும் லாகூல் ஃபேன்ஸ் எல்லாருமே மீல்ஸா சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஸோ நாங்க இதோட சைன் ஆஃப் பண்றோம். வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ். யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.